ஸோ மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லா தரப்பு மக்களுமே வந்து நீங்கள் போராட வந்துட்டாங்க. உங்களுக்கு இந்த போராட்டம்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு உங்களுக்கு ப்ரியாரிட்டி உங்களுக்கு எங்கே தெரியும்னா வந்து உங்கள் மக்கள் நேரடியாக வந்து உங்கள் அரசை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாமல் மத்திய அரசை நீங்கள் வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த சென்சார் போர்டை வந்து நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சென்சார் ஆகி வந்த சல்லியர்கள்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்குது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் நீங்கள் வந்து உங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சென்சார் ஆன படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லா வேலைகளையும் செய்றீங்க. அதாவது உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதில் வந்து உங்களை சார்ந்திருக்க மக்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு நீங்கள் கொடுக்குற பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு மிட் நைட்டில் வந்து நீங்கள் ஜனநாயகத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது சினி ஃபீல்டுக்கு நீங்கள் கொடுக்குற இவ்வளோ இம்பார்ட்டன்ஸை உங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. அது வந்து ஒரு சாதாரண படங்க. அதில் சொல்ல ரிட்டன் ஸ்டோரி. நீங்கள் இந்த இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் பேசணுங்கிறது வந்து எழுதப்பட்ட திரைக்கதை. நீங்கள் எழுதப்பட்ட திரைக்கதைக்கு வந்து நீங்கள் ஒரு முதலமைச்சர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது கிடையாது. இங்கே உயிருள்ள மக்கள் வந்து நீங்கள் ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. கூவாத்தில் இறங்கி 2 பேர் போராடி வந்து உயிரிழந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது.